2026 T20 வேர்ல்டு கப்போட இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பிப்ரவரி 15 நடைபெறுவதா இருந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தான் இந்தியாவுடான போட்டியை புறக்கணிக்க போகிறதா அறிவிச்சிட்டாங்க. அதனால் இந்த போட்டி நடைபெறுமா பெறாதா அப்படிங்கிற விவாதங்களை தாண்டி கன்ஃபார்மாக நடக்காது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இருந்தது. ஏன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு அஃபீஷியலாக அறிவிச்சுட்டா நாங்கள் இந்தியா கூட ஆட மாட்டோம் அப்படின்னு. இந்த நிலையில் ஐசிசிக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கும் பிசிபிக்கும் இடையே ஒரு மீட்டிங் நேற்று நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கில் ஐசிசி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டை நீங்கள் இந்தியா கூட ஆடணும் அப்படின்னு நிர்பந்தம் பண்ணுனதா சொல்கிறாங்க. அதுக்கு பாகிஸ்தான் தரப்புல இருந்து நாங்கள் இந்தியா கூட ஆடணும் அப்படின்னா எங்களுக்கு 3 கோரிக்கை இருக்குது, 3 கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த ஐசிசி கிரிக்கெட் மூலம் வரக்கூடிய வருமானத்தில் இருந்து ஒவ்வொரு நாடுக்கும் வருஷத்துக்கு ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க. அது இந்தியாவுக்கு $293 மில்லியன் கொடுக்குறாங்க, இங்கிலாந்துக்கு $139 மில்லியன் கொடுக்குறாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு $128 மில்லியன் கொடுக்குறாங்க. $1 மில்லியன் இந்திய மதிப்பில் 9 கோடி ரூபா. அப்போ எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கங்க. அதே நேரம் பாகிஸ்தானுக்கு வெறும் $34.5 மில்லியன் அமௌண்ட்டு தான் கொடுக்குறான். எதுக்காக இந்த கொடுக்கக்கூடிய தொகைகளில் ஏன் இவ்வளவு வித்தியாசம் வருது, ஏன் இந்த பாரபட்சம் காட்டப்படுது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியலை. அதுக்குள்ளே நம்ம போகவும் விரும்பலை. இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட $293 மில்லியன், பாகிஸ்தானுக்கு வெறும் $34.5 மில்லியன். இந்த பாகிஸ்தான் இப்போ தான் அந்த கோரிக்கையை வச்சுருக்கான். எங்களுக்கு இந்த ஆண்டுக்கு வருமானம் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த வருமானத்தை எங்களுக்கு உயர்த்தி கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, கிரிக்கெட்டோட மாண்பை குலைக்கிற விதமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆடும்போது, ஐசிசி போட்டிகளில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆடும்போது இந்திய கேப்டனும் சரி இந்திய வீரர்களும் சரி டாஸ் போடும்போதும் மேட்ச் முடிஞ்சு போகும்போதும் கை குலுக்காம போனது கிரிக்கெட்டோடைய மாண்புகளுக்கே எதிரானது. அரசியலை கொண்டு போய் விளையாட்டில் புகுத்தி இந்த மாதிரி பண்ணுனதை பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் சுத்தமாக விரும்பலை. அந்த மாதிரியான ஒரு அநாகரிகமான செயலை இனி இந்தியா செய்யக்கூடாது. இந்தியா கூட ஆடக்கூடிய போட்டிகளில் வழக்கம் போல் அவங்க எப்பவும் கை கொடுத்து நார்மலாக பிரிஞ்சு போகணும். இது ரெண்டாவது கண்டிஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையே இரு நாட்டு தொடர்கள் நடைபெற்று பல வருஷங்களாச்சு. அது இப்போ நடைபெறுவதே இல்லை. அந்த இரு நாட்டு தொடர்கள் நடக்கிறதுக்கு ஒரு மூவ் பண்ணணும், ஒரு முயற்சி எடுக்கணும், அது நடக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடை பண்ணணும் அப்படின்னு ஐசிசிட்ட மூணாவது கண்டிஷனாக வச்சுருக்காங்க. இந்த 3 கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டால் ஆட ரெடி அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஐசிசி தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. பணம் விஷயம் கூட ஓகே தான், ஏதாவது பார்த்து செய்வாங்க. இந்தியா கூட ஆடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சா. இந்த இரு நாட்டு தொடர்கள் அப்படிங்கிறது 2 நாடுகள் சம்மந்தப்பட்டது. அதில் ஐசிசி என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் ஐசிசிங்கிறது பிசிசிஐ தான், அதாவது இந்தியன் கிரிக்கெட் போர்டு தான் அப்படிங்கிறதுனால நினச்சி பாகிஸ்தான் சொல்லியிருக்கலாம். இது ரெண்டாவது கண்டிஷன் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் சாத்தியம் அப்படிங்கிறது தெரியலை. மூணாவது கண்டிஷன் கை கொடுத்து நார்மலாக போகிறது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக ஒத்துப்பாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டால் நிச்சயமாக 15ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் ஆடும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி கோடான கோடி இந்திய பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு தேனான செய்தியாக காதில் விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் உங்ககிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த பாகிஸ்தானுடைய மூவ் ஐசிசியை மிரட்டி காரியம் சாதிக்க பார்க்குது அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை பாகிஸ்தானுடைய புத்திசாலித்தனமான நியாயமான ஒரு மூவ், ஒரு கோரிக்கை அப்படின்னு எடுத்துக்கிறதா அப்படிங்கிறத பின்னூட்டங்களில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.